வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் நெய் அப்பம். ஸோ இது எப்போவுமே ஃபெஸ்டிவலுக்கு உகந்தது, அதுவும் நம்ம கார்த்திகை தீபம் ஃபெஸ்டிவலுக்கு ரொம்பவே உகந்தது. ஸோ இப்போ அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற கந்தரப்பம் நெய்யப்பம் எதுவாக இருந்தாலுமே நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றது பார்த்துடலாம். ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற எந்த அரிசியாக இருந்தாலும் பச்சரிசியாக இருந்தால் இது நல்லாயிருக்கும். பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க. எந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட்லேயே எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கப்பாக இருந்தாலும் சரி, பெரிய கப்பாக இருந்தாலும் சரி, கிளாஸில் மெஷர் பண்ணாலுமே அதே கப்பில் எடுத்துக்கோங்க. ஒரு கப் பச்சரிசி, 3/4 கப் வெல்லம், 3/4 கப்பு துருவிய தேங்காய், வெறும் டேஸ்ட்டுக்காக நான் ஒரு 15 ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் சுக்கு எடுத்திருக்கேன். உப்பு எதுக்கு சேர்க்கணும்னா, எப்போவுமே வெல்லம் போட்ட பொருளை உப்பு போட்டு சேர்த்திங்கன்னா உப்போட டேஸ்ட்டை நல்லா அது இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ மணத்துக்காக நம்ம ஏலக்காய் பவுடரும் சுக்கு பவுடரும் வச்சுருக்கோம். வெல்லன்றதுனால ஈஸி டைஜஷனுக்காக சுக்கும் யூஸ் ஆகும். இந்த நடுவில் இது சாஃப்டாக இருக்கும் போது நடுவில் இந்த ட்ரை கிரேப்ஸ் கொடுத்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். சரி, வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ அரிசியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு உளுத்தம்பருப்பும் இதை போட்டுட்டு ஒரு 3 தடவை கழுவிட்டு நம்ம இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம 2 மணி நேரமாக ஊற வச்ச அரிசியை தண்ணி வற்றிட்டு நல்லா எடுத்துக்கோங்க, ட்ரையாக எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாமல். இதை ஒரு மிக்சியில் போட்டு இதை மிக்சியில் போட்டுட்டு ஒரு 3/4 பதம் வந்த உடனே நம்ம வெல்லத்தை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சுற்றினோடனே இந்த மாதிரி ரவை பதத்துக்கு உடஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை கொஞ்சமாக இப்படி நல்லா தள்ளிட்டு உள்ளே போட்டு விட்ருங்க. கொஞ்சம் நல்லா அது மெசைய ஆரம்பிக்கட்டும். இப்போ அதை நல்லா கீழே போட்டோம், அப்போ தான் கொஞ்சம் நல்லா அது மெசைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இது வெல்லம் போட்டு தண்ணி போட்டு நம்ம கொஞ்சம் அரைச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் மையாக அரைச்சிடலாம். மையாக அரைச்ச பிறகு தேங்காய் மற்றதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். அதில் ஸ்டேஜில் நம்ம மாவு அரைச்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு, ஏலக்காய் சுக்கு பவுடர், தேங்காய் துருவலை போட்டு ஒரு சுற்றிக்கலாம் நம்ம. ஸோ மாவு இந்த அளவுக்கு திக்கு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாகு வெல்லமாக இருந்தால் இன்னும் வெல்லம் நல்லா கலராக இருந்திருக்கும். நார்மல் வெல்லம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆர்கானிக் வெல்லம். ஸோ ரொம்ப கலர் வரல இதில். இதில் நாம் எடுத்து வச்சுருக்க கிரேப்ஸையும் ட்ரை கிரேப்ஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம். போட்டு ஒரு நல்ல கலரிடுங்க. ஒரு கரண்டிக்கு ஒரு இது ஊற்றும் போது நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும் அவுட்டர் சைடு, உள்ளே ஒரு சாஃப்டாக ஒரு சோர் டேஸ்ட்டில் ஒன்று கிடைக்கும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம ஒரு சின்ன கரண்டி எடுத்துகிட்டு நல்லா மாவு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு சின்ன கரண்டியில் ஒரு அப்பமாக சென்டராக போட்டு எடுங்க. சின்ன சைஸ் வேணாலும் சின்ன சைஸ் போட்டுக்கலாம், பெரிய சைஸ் வேணால் பெரிய கரண்டி எடுத்து பெரிய ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு விட்டிங்கன்னா நல்லா பொங்கி வரும் மேலே மாவு அதுவாகவே. திருப்பி போடும்போது பார்த்து போடுங்க, எண்ணெய் நல்லா கொப்பளிக்கும். ஸோ அதனால் இப்படி போட்டுட்டு ஒரு வாட்டி கரண்டியில் இப்படி அழுத்துனீங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லா நீர்ப்பதமும் வெளியே வருது பாருங்கள், நல்லா கொப்பளிக்குது பாருங்கள். அந்த கொப்பளம் அடங்கின உடனே நம்ம அப்பம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். உள்ளே இருக்க மாவு ஃபுல்லாக அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.